டயட் சாலட் செய்கிறது நான் ஒருத்தருக்கு டின்னருக்கான அளவுகள் இப்போ தர்றேன். ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலையை 10 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை குக்கரில் போட்டுக்கலாம். தண்ணியை எடுத்துடலாம். ஃப்ரெஷ்ஷான தண்ணியை ஊற்றிக்குவோம். நல்லா உதிச்சு வரும்போது ஒரு கைக்கும் மேலேயே நம்மளுக்கு கிடைக்கும். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 வாசி உருளைக்கிழங்கு ஒரு 4 துண்டங்களாக இப்படி போட்டுக்கும்போது கடலையோடு இந்த உருளைக்கிழங்கு வெந்து வந்துடும். தோலோடவே வேக போடுங்க. அப்புறம் உரிச்சிக்கலாம். உப்பு போட்டு அந்த கடலைகள் மிதக்கிற அளவு மட்டும் தண்ணி போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் வெந்து வந்துடும். ஒரு 2 விசில் சிறு அனலில் ஒரு 20-30% அனலில் 2 விசில். இப்போ உருளைக்கிழங்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனோன்னு கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகிக்கும். அப்புறம் தோலை உரிச்சிக்கலாம். கடலையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பச்சை மிளகாயை விதைகளை எடுத்துடலாம். பெரிய வெங்காயம், கேரட்டு, தக்காளி, தேங்காய் துருவல், வேர்க்கடலை, வேக வச்சு உருளைக்கிழங்கு வச்சுருக்கோம். இப்போ கடலையை போட்டுக்கிறோம். துருவுன கேரட்டு, சின்னதாக அரிஞ்ச தக்காளி, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது, தேங்காய் துருவல், இதெல்லாமே அப்படியே கண் மதிப்பில் பாருங்களேன். கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்குது எல்லாமே. மல்லி இலை, உப்பு, அந்த பச்சை மிளகாய் விதைகள் எடுத்த பச்சை மிளகாய் அதுலேயும் ரொம்ப சத்து இருக்குது. உங்கள் உடம்பை குறைக்கிறதுக்கு காரம் தெரியாது. மிளகுத்தூள் இது நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். அப்புறம் பத்தாது பிற்பாடு நான் அதையுமே சேர்த்துருவேன். ஒரு 20 மிளகு. நல்லா எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்குங்க. உங்களோட புளிப்புக்கு தகுந்தது போல் எல்லாமே கிளறி கொடுத்துட்டு கடைசியாக வேக வச்சு உரித்து அந்த உதுத்து வச்ச உருளைக்கிழங்க ரொம்ப உதுத்துற வேண்டாம். நல்லா கட்டி கட்டியாக இருக்கிறது போலவே பார்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த நடுஜாமத்தில் பசியே எடுக்காது. எல்லாரும் விதவிதமாக சாப்பிட்றாங்களே, நம்ம இப்படி சாப்பிட்றோமேங்கிற உணர்வுமே தட்டாது. அவ்வளோ ஒரு ருசியான சாலட் இது. இது நான் டயட்டில் இருக்கிறவங்களுக்காகன்னு கொடுக்குறேன். ஆனாலும் எல்லா நபர்களும் சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். இப்போ எனக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் பத்தலை, காரமும் பத்தலை. அந்த ரெண்டையுமே நான் கலந்துட்டு உருளைக்கிழங்கை கலந்து இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். நீங்களுமே ஒரு தட்டு வடை எடுத்துக்கிறதால ஒரு பெரிய பிரச்சனை வந்துடாது. தட்டு வடையில் எண்ணெயே இருக்காது. அதோடு சேர்த்து மொறுமொறுன்னு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் டின்னருக்கு. வாரம் நான் 3 முறைன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வாரம் முழுதும் சாப்பிடுவீங்க. நல்லா உங்களுக்கு எல்லாமே கலந்து வரும்போது பெரிய பவுல் நிறைய, இப்போ கையில் வச்சுருக்க பவுல்லே 2 பவுல் கிடைக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிடுவீங்க. ஒரு முறை சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டயட் சாலட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். டயட்டில் இருக்கிறவங்க, இல்லாதவங்க. டயட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த தட்டு வடையை நம்ம விலக்கிக்கலாம். மற்றபடி 1-2 சேர்க்குறதுனால கூட, ஏன்னா நமக்கு கொழுப்புமே தேவை. ஒரு தட்டு வடை போட்டு சாப்பிட்றதால ஒன்றும் இதாகிட போகிறதில்ல. கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்க இதை ஒரு வேளை உணவாக எடுத்து பாருங்கள். உங்களோட உடல் எடை ஒரு 2-3 மாதத்தில் 1 கிலோவிலேருந்து 1.5 கிலோ குறையும். வாரத்துக்கு ஒரு 4 நாள் மட்டும் டின்னர் மட்டும் இப்படி எடுத்து பாருங்கள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா தேவையானதை சாப்பிடுங்க. மத்தியானம் ஓரளவுக்கு நல்ல காய்கறி சாதத்தோடு எடுத்துக்கங்க. இரவு பொழுத ரொம்ப நம்ம கொழுப்புகள் சேர்க்கும்போது தான் அது கொழுப்பு வயிற்றில் டெபாசிட் ஆகும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.